மதுரை மாநகரே ஸ்தம்பித்தது. விண்ணை பிளக்கும் கோவிந்தா கோவிந்தா முழக்கம். இதோ அழகர் மலையிலிருந்து இறங்கி மதுரை மக்களுக்கு அருள் பாலிக்க வந்து விட்டார் நம் கள்ளழகர். மக்கள் வெள்ளத்தில் மிதக்கும் மாமதுரையின் பிரம்மாண்டமான நேரடி காட்சிகள். 108 வைணவத் தலங்களில் ஒன்றான திருமாலிருஞ்சோலை அழகர் கோவிலில் கடந்த 27ஆம் தேதி சித்திரை திருவிழா கோலாகலமாகத் தொடங்கியது. மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்க கண்டாங்கி பட்டுடுத்தி தங்கப் பல்லக்கில் நேற்றே அழகர் மலையிலிருந்து புறப்பட்டார் சுந்தரராஜ பெருமாள். வழிநெடுகிலும் மக்கள் உற்சாக வெள்ளத்தில் அவரை வரவேற்றனர். அப்பன் திருப்பதி கள்ளந்திரி கடந்து மதுரை 3 மாவடிக்கு அழகர் வந்தபோதுதான் அந்த பரவசமான எதிர் சேவை தொடங்கியது. கையில் சர்க்கரை தீபம் ஏந்திய பெண்கள், கருப்பசாமி, அனுமர் வேடமிட்ட பக்தர்கள் என மதுரையே பக்தி மழையில் நனைந்தது. கோடை வெயிலை தணிக்க தோல் பைகளில் தண்ணீர் நிரப்பி அழகர் மீது பீச்சி அடித்து பக்தர்கள் தங்களின் அன்பை கொட்டி வருகின்றனர். சுமார் 5000 போலீசார், 200 கண்காணிப்பு கோபுரங்கள் என மாநகர காவல் ஆணையர் அபிஷேக் தீக்ஷித் தலைமையில் மதுரையே பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு தல்லாகுளம் கோயிலில் தங்கக் குதிரை வாகனத்தில் தரிசனம் தரும் அழகர் நாளை அதிகாலை அந்த புகழ்பெற்ற வைகை ஆற்றில் இறங்குகிறார். சித்திரை திருவிழாவின் இந்த மெய்சிலிர்க்க வைக்கும் அப்டேட்களுக்கு இப்போதே நம்ம ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழகரை தரிசித்த பக்தர்கள் கமெண்ட்ல மறக்காம கோவிந்தா சொல்லுங்க.